ஒரு தடவை இப்படி உட்கார வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஹசன் ஹுசைன் இப்படி மேலே உட்காரு. ஒரு அரபி காட்டரபி வந்தார், இப்படி வந்துட்டார் பள்ளியாசலுக்குள்ளே. வந்துட்டு இப்படி பார்க்குறாரு, பிள்ளைகள் துடையில் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் சொன்னார், என்ன முகம்மதே அப்படி பேசுவாங்க, காட்டரபி தானே. இன்றைக்கும் கூட வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு தெரியும்ல, இன்றைக்கும் முகமாஃபிம்மா, மண்டையே இல்லாதவன்மா. அரபு நாடுகளுக்கு போனால் அவங்களுக்கு எதுவும் புரியாது. பிதூன் அப்படிம்மா, பெடோயின்னா அந்த கிராமவாசிகள், அவங்களுக்கு எதுவும் விளங்காது. ரசூல்லாவை பார்த்து கேட்டான், நீங்கள் ஒரு ஆம்பளையான்னா. எப்படி கேட்டான்? நீங்கள் ஒரு ஆண்மகனா கேட்டான். ரசூல்லா எப்படி பார்க்குறாங்க, பக்கத்தில் யாருமே இல்லை, உமர் இல்லை, அறுத்திருப்பார் கழுத்தை, ஆடு இருக்கிற மாதிரி அறுத்து தொம்முன்னு போட்டிருப்பார். யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்டேன்னு யாரும் இல்லை. எங்கள் ரசூல்லா என்றைக்குமே யார் எப்படி பேசினாலும் அவருக்கு அழகாக பதில் சொல்லுவாங்க. ஏன் தான்னு கேட்டாங்க. இல்லை, பொதுவாக அரபு வம்சத்தில் பெண்கள் தான் குழந்தைகளை கொஞ்சுவார்கள், முகம்மது கொஞ்சுகிறாரே என்ன செய்தின்னு கேட்குறாமே. நான் சொல்கிறது விளங்குதா? ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், எனக்கு 10 பிள்ளைகள் உண்டு, நான் ஒரு பிள்ளையை கூட முத்தம் போட்டதில்லை. என்ன நான் ஆம்பிள்ளை அப்படி சொல்கிறார். நான் ஆம்பிள்ளையா? 10 பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை அவெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்துக்குவா, நான் எதுக்கு முத்தம் போடணும்? அது பெண்களின் குணம், குழந்தைகளை வளர்ப்பது. முகம்மதே என்ன பிள்ளைகளை தூக்கி வச்சுட்டு முத்தம் போட்டுக்கிட்டு இருக்கே. எங்கள் ரசூல்லா அப்போ அந்த அவரை பார்த்து ஒரு செய்தி கேட்டாங்க, ஏன்பா உன் மனசில் இரக்கம்ங்கிறதே ஒன்றும் இல்லையா? குழந்தைகளுடைய முகத்தை பார்த்தா அந்த பிஞ்சு உள்ளங்களை தூக்கணும், என்ன அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்தே வைக்கலையா, என்னையா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது, இஸ்லாமிய சகோதரர்களை விளங்கிக்கங்க, அன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரையும் நீங்கள் அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு அரபி தன்னுடைய பிள்ளைய 1000 தடவை முத்தம் போடுவான், 1000 தடவை முத்தம். உங்கள் ஊரில் நல்ல வெளிநாட்டில் இருப்பாங்கல்ல, நீங்கள் துபாயில் சவுதியிலலாம் பார்த்துருப்பீங்க, தூக்கி 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 முத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். அவ்வளோ சேட்டை பண்ணும் அந்த ஊர் பிள்ளைகள். அரபு நாட்டு பிள்ளைகள் என்ன சேட்டை பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும், கடுமையான சேட்டை பண்ணுவான். ஆனால் அரபி தூக்கி முத்தம் தூக்கி முத்தம் தூக்கி முத்தம் கொஞ்சுவான், அப்படியே வச்சுக்குவான். என்ன ஏன்? அன்னைக்கு எங்கள் ரசூல்லா சொன்னாங்க, அடே இது ரஹ்மத்தின் அடையாளம்டா, பிள்ளைகளை முத்தம் போடுங்க, பிள்ளைகளை நல்ல அரவணைப்போடு இருங்க சொன்னாங்க.